வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரான்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் டு த பாயிண்ட் 4,2,4 and is perpendicular to the planes 2x plus 5y plus 4z plus 1 equal to 0 and 4x plus 7y plus 6z plus 2 equal to 0. சொல்யூஷன் போலாமா? என்ன கொடுத்துருக்கான்? ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், பாசிங் டு அ பாயிண்ட். ஸோ x1 y1 z1 அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன், 4,2,4. அடுத்து பர்பண்டிகுலர் டு த பிளேன்னு கொடுத்துருக்கான். பர்பண்டிகுலர் டு போத் த பிளேன்ஸ். பர்பண்டிகுலர் டு த பிளேன் அதோட அர்த்தம் என்னென்னா பேரலல் டு த வெக்டார். நம்ம பேரலல்னால் எப்படி எழுதுவோம்? LMNன்னு போட்டு எழுதுவோம். ஸோ ரெண்டும் பேரலல் வெக்டார்ஸ், ஏன்னா ரெண்டு பிளேனும் பர்பண்டிகுலர் டு த பிளேன். தட் மீன்ஸ் இட் இஸ் பேரலல் டு த வெக்டார். அப்போ ரெண்டு பேரலல் வெக்டார் கொடுத்துருக்கான். இது ஈக்குவேஷனாக இருக்குது. இது எப்படி வெக்டாராக மாற்றணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XYZ தான் நம்மளோட வேல்யூஸ். L1 வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, M1 வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5, N1 வந்து இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 4. அடுத்து இந்த ஈக்குவேஷனில் L2 வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, M2 வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 7 அண்ட் N2 இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 6. ஸோ ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் என்ன? ஒரு பாயிண்ட் இருந்தாலே என்ன பண்ணணும்? x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. நமக்கு x1 y1 z1 இங்கே இருக்குது, கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. அடுத்து ரெண்டு பேரலல் லைனும் எழுதிட வேண்டியதான். பேரலல் லைன் ஆஸ் இட் இஸ் எழுதிடணும். L1 M1 N1 L2 M2 N2 ஈக்குவல் டு 0. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? x மைனஸ் x1 என்னது? 4, y மைனஸ் y1 வந்து 2, z மைனஸ் z1 4 போட்டாச்சா? அடுத்து L1 L2 L3 2 5 4 பாருங்கள் செகண்ட் லைனில். அடுத்து L2 M2 N2 4 7 6 ஈக்குவல் டு 0. இப்போ நார்மல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதா. x மைனஸ் 4 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. ஆல்வேஸ் திஸ் சைட் ஃபஸ்ட். 6 5s are 30 மைனஸ் ஆஃப் திஸ் சைட் மைனஸ் ஆஃப் 28. அடுத்து மைனஸ் இந்த மிடில் டாப், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ மைனஸ் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு அந்த ரோ அந்த காலம் விட்டுருங்க. ஸோ 6 இன்ட்டு 2 12 மைனஸ் திஸ் சைட் மைனஸ் 16. ஓகேவா? ப்ளஸ் இசட் மைனஸ் 4 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோன்னா 7 2s are 14 மைனஸ் 5 4s are 20 ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் மைனஸ் 4 அப்படியே வச்சுருக்கேன். 30 மைனஸ் 28 வந்து 2, இதையும் அப்படியே வச்சுருக்கேன். 12 மைனஸ் 16 வந்து மைனஸ் 4 ப்ளஸ் இசட் மைனஸ் 4 இன்ட்டு 14 மைனஸ் 20 வந்து மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 2x மைனஸ் 8. இங்கே பாருங்கள், மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ஒய், அப்போ ப்ளஸ் 4y மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ், அதாவது ப்ளஸ் 2 மைனஸ் 4 இன்ட்டு ப்ளஸ் 2, அதாவது மைனஸ் 8. இங்கே மைனஸ் 6 இசட் மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ 2x ப்ளஸ் 4y மைனஸ் 6z, இங்கே பாருங்கள் மைனஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 16 ப்ளஸ் 24னா ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் உங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். வெறும் வெக்டார் ஈக்குவேஷன்னு கேட்டால் கூட நீங்கள் இந்த ஃபார்மை முடிச்சுக்கலாம். பேராமெட்ரிக்னு கேட்டால் மட்டும் பேராமெட்ரிக் போட்டால் போதும். நான் பேராமெட்ரிக் வந்து ரொம்ப ஈஸி. ஆர் வெக்டார் டாட் இதெல்லாம் ஐஜேகேயில் எழுதணும். 2y ப்ளஸ் 4j மைனஸ் 6k ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆர் வெக்டார்ன்றது எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் இன்ட்டு கே வெக்டார். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐ டாட் 2y ஐ டாட் ஐ வந்து 1 ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு 2 வந்து 2x வந்துடும். ஸோ இதை போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம், நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.